முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திர, யாரும் இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி திமுகவோட திருச்சி மாநாட மக்கள் இன்னைக்கு காரை துப்பிட்டு வராங்க. ஏன்னா அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க. 500 ஏக்கர்ல 10 லட்சம் பேர் கலந்துக்க போறாங்க அப்படின்னு பயங்கரமான பில்டப் கொடுத்தாங்க. மாநாடு தொடங்கின உடனே எங்க 10 லட்சம் பேர் தொடங்க பாப்பா அப்படின்னு பார்த்தா வெறும் வெட்ட வெளியா கிடக்கு, வெறும் சேரா கிடக்கு. தலைமையில் கொண்டதாக என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இந்த இத்துப்பான மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி திமுக தலைமை கழகத்திலிருந்து அறிவாலயத்திலிருந்து 200 ரூபா ஊப்பிங்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா? முதல்வர் பேசி முடிக்கும் வரை திமுகவினர் உட்கார வேண்டும். யாரும் அப்பா கடைக்கு போறேன், வீரன் சரக்கு வாங்க போறேன் அப்படின்னு யாரும் இடையில எந்திரிச்சு போகக்கூடாது அப்படின்னு திமுக தலைமை கழகத்திலிருந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பணம் செலவு பண்ணி ஆட்களை அழைச்சிட்டு வரோம். ஆனா எல்லாருமே பாதியில எந்திரிச்சு ஓடிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு அப்படியே துண்டிச்சீட்டை விரிச்ச உடனே பாதி பேர் ஓடிடுறாங்க. மீதி பேர் முதலமைச்சர் எந்திரிச்சு அவர் துண்டிச்சீட்டை விரிச்ச உடனே மீதி பேர் ஓடிடுறாங்க. நிறைய மீடியாக்கள் நம்மளை கலாய்க்கிறாங்க. அதனால அது யாரும் ஓடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டும் ஒருத்தம் கூட மதிக்கலைங்க. ஒருத்தம் கூட மதிக்கல. மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே வீரன் சரக்க போட்டுக்கிட்டு ஒரே டான்ஸுங்க, ஒரே டான்ஸு. ஏகப்பட்ட மக்கள் பணத்தை செலவு பண்ணி பிரியாணி எல்லாம் செஞ்சிருப்பாங்க போல இருக்குங்க. அதெல்லாம் வந்து எங்கெங்கேயோ எடுத்து வீசி எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் சாப்பாடு இல்லாமல், ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அறிவில்லாத உடன்பிறப்புகள் சாப்பாட்டை கீழே இறச்சி போட்டிருக்காங்க. அந்த கன்றாவியான காட்சியை பார்க்கல உண்மையிலே அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி இங்க இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் கொடுத்த பில்டப் இருக்க. இந்த வதந்தி டிவி என்ன தெரியுமா போட்டிருக்கான்? 400 ஏக்கர் திடல், 10 லட்சம் தொண்டர்கள், தமிழகமே திரும்பி பார்க்கும் திமுகவின் திருச்சி மாநாடு அப்படின்னு இந்த வதந்தி டிவி கொடுத்த காசுக்கு மேல கூவி இருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் உருட்டி இருக்கான். இந்த மீடியாக்கள், இந்த கொத்தடிமை மீடியாக்கள் போடுறாங்க பாருங்க, அந்த செய்திகள் எல்லாம் எவ்வளோ தவறா இருக்கு, எவ்வளோ கேவலமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு செய்தியே சாட்சி. வதந்தி டிவி 400 ஏக்கர் திடல்னு போட்டானா, சுண்டிவிக்கார என்ன தெரியுமா போட்டிருக்கான்? 500 ஏக்கர் 10 லட்சம் பேர் களை கட்டும் திமுகவின் திருச்சி மாநாடு அப்படின்னு அவன் பயங்கரமா பில்டப் பண்ணியிருக்கான். ஜனநாயகத்தோட 4வது தூண் எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க ஜனநாயகத்தோட 4வது தூணா வேலை பார்க்கல, அறிவாலயத்தோட 4வது தூணா, இன்பாவோட தூணா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த செய்தியை பார்க்கல நிரூபணமாகுது. இப்படி ஆட்டம் பாட்டம், இந்த சரக்கு அடிச்சுக்கிட்டு இந்த தாத்தாவோட டான்ஸ் அப்படின்னு மாநாடு தொடங்கிருச்சுங்க. திமுகவோட மாநாடு தொடங்கின உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ரேம்பாக்கு வர தொடங்குறாரு. ரேம்பாக்கு வர தொடங்கின உடனே திடீர்னு இந்த 200 ரூபா ஊப்பிக்கள் நல்லா கொடுத்த 200 ரூபாய்க்கு வீரன் சரக்க உள்ள ஊத்திருப்பாங்க போல இருக்கு. போதாத குறைக்கு சிக்கன் பிரியாணி வேற, ரெண்டும் சேர்ந்து வேலை செஞ்சு கையில் இருந்த திமுக துண்டை சுருட்டி முதலமைச்சரை நோக்கி அப்படியே ஜாலியாக எடுத்து வீசிட்டு வராங்க. அவரும் அதை தடுத்து அப்படியே எதோ பண்ணி தடுத்துட்டு வராரு. ஏன் அப்படின்னா, திடீர்னு அவருடைய முகத்தில் படலாம், முகத்தில் பட்டா கூட பரவாயில்ல, தலையில் படலாம், தலையில் பட்டா கூட பரவாயில்ல, திடீர்னு முடியல பட்டு முடியல துண்டு வந்து விழுந்து மொத்தத்தில் திடீர்னு எடுக்கிறேன்னு எடுத்தா என்னையா இது? என்ன பிரச்சனையாகும்? இந்த 200 ரூபா உடன்பிறப்புகளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. பார்க்குற நமக்கே மாற்று சிந்தனையாக இருந்தால் கூட அவ்வளோ பதட்டமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அதுலயும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கல, திமுகவோட துண்டை ஒரு 200 ரூபா ஊப்பி எடுத்து முதலமைச்சரோட காலிலே போட்டுறாப்புல. போட்டோன்னா முதலமைச்சர் அப்படியே சைடில் ஒதுங்கி போயிருக்கலாம், அதை தாண்டி போயிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே மிதிச்சுட்டு போனாரு பாருங்க. அந்த காட்சியும் செம வைரலாக போச்சு. மக்கள்லாம் என்ன தெரியுமா பதிவு போட்டுட்டு வராங்க? ஐயா, நீங்கள் எப்படி திமுகவோட துண்டை தூக்கி போட்டு மிதிச்சிங்களோ அதே மாதிரி தமிழக மக்கள் 2026 திமுகவையும் மிதிக்க போகிறாங்க அப்படின்னு
நிறைய பேர் பதிவுகளை போட்டுட்டு வராங்க. இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை 200 ஊப்பிகள்கிட்டேருந்து காவலர்கள் எல்லாருமே காப்பாற்றி அப்படியே மேடைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மேடைக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே எட்டி பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னையா இது, 10 லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க, இங்கே இருக்கிறது ஒரு 10,000 பேர் கூட இருக்க மாட்டாங்க போல இருக்க அப்படின்னு பேரதிர்ச்சியில் நேரு அப்படியே சைடில் பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டார் போல இருக்கு. மாநாடாக நடத்துகிறாங்க மாநாடு அப்படின்ட்டு துண்டுச்சீட்டை எடுத்து அவர் படிக்கிறதுக்காடி அப்படியே விரிச்சிட்டு, இங்கு கூடியிருக்கும் 10 லட்சம் தொண்டர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து டெல்லி அதிரப்போகுது, உலகமே அதிரப்போகுது அப்படின்னு அவர் பேச தொடங்கின உடனே, ஆனால் போங்கய்யா தூக்கம் வருதியா, நாங்கள் போட்ட போதைக்கு அவ்வளோதாயா அப்படின்னு பல பேர் எந்திரிச்சு கிளம்பி ஓடியே போயிட்டான். அந்த காட்சிகள் நம்ம பொய் சொல்லலை, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு, அந்த காட்சிகளை ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் அழைப்பை ஏற்றி வந்திருக்கக்கூடிய அப்படின்னு அவர் பேசையில் வெறும் சேர் தாங்க கிடக்கு. பல பேர் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. இவங்க 10 லட்சம் பேருக்கு மாநாட கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 லட்சம் சேர்களுக்கான மாநாட போட்டிருக்காங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய கலைஞருடைய அன்பு உணர்ந்தவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். வரவேற்புரையாற்றிய மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், என்னுடைய ஆறுகிற சகோதரர் KN நேரு அவர்களே, உடல்நிலை காரணமாக இங்கு வர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சீமான் எப்படி மாநாடு போடுவார்? நான் மாடுகளுக்கான மாநாடு, தண்ணிகளுக்கான மாநாடு, மரங்களுக்கான மாநாடு அப்படின்னு போடுவாங்களா? அதே மாதிரி திமுக காரவங்க 10 லட்சம் சேர்களுக்கான மாநாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மாநாடை போட்டுட்டு திருச்சி மாநாடு தமிழகமே அதிரப்போகுது, ஏன் இந்தியாவே அதிரப்போகுது, ஏன் உலகமே அதிரப்போகுது, இந்த மாநாட்டோட அதிர்ச்சியை கண்டு ட்ரம்பே போற நிறுத்த போறாரு அப்படின்னு திமுக காரங்க கொடுத்தாயா பாருங்க பில்டப்பு. அடேங்க அப்பா, பயங்கரமான பில்டப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா, எப்போவுமே டிஆர்பி ராஜா வந்து ஒரு கெத்தாக தான் பேசுவாப்புல. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கும் கெத்தா பேசி இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்காப்புல பாருங்க. தமிழ்நாடு திரும்பி பார்க்கும் வரைக்கும், ஏன் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு இந்த உரை இன்று இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இன்று இந்திய அளவில் இருக்கும் அரசியல் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய, தைரியமாக நின்று சண்டை செய்யக்கூடிய ஒரே தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அந்த மாமனிதன் இருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே இப்படி ஒரு தலைவர் இருக்கிறார் என்ற ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டு தான் இருக்கிறார்கள். இவர் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இந்தியாவே இருக்கிறது. அதிலே ஒரு கடைசியில் ஒரு காமெடி பண்ணாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவிலேயே இவரை நம்பி தான் இருக்காங்க. ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தமிழக மக்களே எப்போ இவங்களை ஆட்சி முடியும் அப்படின்னு தமிழக மக்களே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா மக்களே முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பில்டப்பு. இப்படி டிஆர்பி ராஜா பயங்கரமான பில்டப் கொடுத்தார்ல, எங்கள் தலைவர் பேசுனா உலகமே அதிரும், எப்படி பேச போகிறாரா அப்படின்னு பில்டப்பு கொடுத்தாங்களா? அதே மாதிரி அவரும் பேச ட்ரை பண்ணாரு. ஆனால் அது காமெடியாக முடிஞ்சிருக்கு பாருங்க. வாக்களிச்சாலே போதும், நாம தான் ஃபுல் ஸ்வீப்ல போனோம், முழு வெற்றி அடைவோம், கவலைப்படாதீங்க. அதான் இப்படி சொன்ன புரியுதா உங்களுக்கு? அதை உறுதி செய்ய வேண்டியதுதான் உங்களுடைய பணி. உண்மையிலேயே இந்த பேச்சை கண்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்பே வந்து ஆடி போயிருப்பார், அசந்து போயிருப்பார். டிஆர்பி ராஜா சொல்ற மாதிரி இங்க தலைவர் வராரு, அவருடைய பேச்சை கண்டு இந்தியாவே அதிர்ன்னு சொன்னார்ல. டிஆர்பி ராஜா அவர்களே, இந்தியா மட்டும் இல்லை, ட்ரம்பே நேரம் அதிர்ந்து எப்பா போரெல்லாம் நிப்பாட்டிருங்கப்பா, அவருடைய ஆங்கில புலமே பயங்கரமாக இருக்குப்பா, ஸ்வீப்புக்கு பதிலாக ஸ்லீப்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு
அவரே அதிர்ந்து போயிருப்பாரு. எவனா ஒரு திமுகவோட 200 ரூபா கொத்தடிமை முதலமைச்சர் ஸ்டாலினோட அடி மனசுல போய் நம்ப வச்சிருக்காம போல இருக்கு. நீங்க கை இப்படி பண்றீங்கல்ல, அது பயங்கரமா வைரலா இருக்கு, தமிழக மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் காரி துப்பிட்டு வராங்க. இப்படி கேடுகட்ட ஆட்சிக்கு இந்த ஒரு ஆக்ஷன் தேவை அப்படின்னு மக்கள் காரி துப்பிட்டு வராங்க. எவனோ ஒரு உடன்பிறப்பு முதலமைச்சரை நம்ப வச்சதோட விளைவு அவர் எங்க போனாலும் இதே மாதிரி கையை அப்படியே ஆட்டிக்கிட்டே வராரு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கூட ஐயா நீங்கள் இந்த மாதிரி கையை ஆட்டி காட்டுங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட அந்த இடத்துல நம்ம ஒரு முதலமைச்சர் அப்படின்னு எதையுமே பார்க்காம அவரும் எந்திரிச்சு இப்படியே செஞ்சுட்டு உட்கார்ந்த காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் காரி துப்பக்கூடிய காட்சிகளா மாறி இருக்கு. இந்த மாநாடு முடிஞ்ச உடனே அமைச்சர் டிஆர்பி ராஜா அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. லீடர் MK ஸ்டாலின் வேவ் 2026 அப்படின்னு போட்டு இந்த மாநாட்டோட புகைப்படத்தை போட்ட உடனே மக்கள் கடுப்பாகி வச்சு செஞ்சாங்க. அதில் நாகரிகமான கமெண்டை மட்டும் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், படிக்கிறேன் கேளுங்க. ஒரு பக்கத்தை மட்டும் தானே காட்டினீங்க, மறுபக்கத்தையும் காட்டினீங்கன்னா மக்களுக்கு உண்மை புரிஞ்சிடும். டேய் கொத்தடிமைகளை இங்கே வந்து முட்டு கொடுக்காதீங்கடா அப்படின்னு ஒருத்தர் கோபமாக பதிவை போட்டிருக்காரு. இன்னொருத்தர் பாருங்க ஒரு படி மேலே போய் அமைச்சரோட பேஜுன்னு பார்க்காம இப்படி பேசுனா திமுக அரசாங்கம் கைது பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சும் மக்கள் இப்போ துணிந்து அடிக்க தொடங்கியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? லீடர் அப்படின்னு போட்டு அதில் ஒரு எக்ஸை போட்டிருக்காரு, லீடர் கிடையாது. ஜோக்கர் அப்படின்னு போட்டு அதில் ஒரு டிக்கை போட்டு இது என்னய்யா கருணாநிதி தலை மாதிரி அங்கங்கே காலியாக இருக்குது அப்படின்னு திமுகவோட மாநாடு அந்த கிரவுண்டை எடுத்து போட்டு ஆதாரத்தோட மார்க் பண்ணி போட்டு ஃபுல்லாக காலியாக இருக்குது, ஏன் அப்படி உருட்டுறீங்க அப்படின்னு அமைச்சர்கிட்டயே கேள்வியை கேட்டிருக்காங்க. இப்படி அமைச்சரை தான் கலாய்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களையும் வச்சு செஞ்சிருக்காங்க. அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. திருச்சியின் எழுச்சி நாடெங்கும் பரவட்டும், திராவிட மாடல் நல்லாட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வெல்வோம் ஒன்றாக அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கிரௌடாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபோட்டோ எடுத்து உடன்பிறப்புகள் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதை போட்டு பில்டப்பை கொடுக்க ஒரிஜினல் தமிழர்கள் கடுப்பாகி முதலமைச்சரோட பேஜுன்னு பார்க்காம கண்ணாவினு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலேயும் நாகரிகமானதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து படிக்கிறேன், எல்லாத்தையும் படித்தா நாரி போயிடும், அந்த அளவுக்கு மக்கள் வச்சு செஞ்சுட்டு வராங்க. காலி நாற்காலியுடன் காத்தடிக்கும் காத்தவராயன் மாநாடு அப்படின்னு MK ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி போட்டோவையும் ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காரு. அடுத்து பாருங்க, ஏற்கனவே பரவி விட்டது அப்படின்னு ஒருத்தவர் ஒரு புகைப்படங்களை போட்டிருக்காரு. யாரோட புகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட அயலகாணி பொறுப்பாளராக இருந்துட்டு போதை மருந்த கடத்தின ஜாஃபர் சாதிக்கோட புகைப்படம். அதுவும் ஜாஃபர் சாதிக்கு உதயநிதி ஸ்டாலினோட ஒன்றா நிற்கிற புகைப்படம், முதலமைச்சரோட ஒன்றா நிற்கிற புகைப்படம், MLAவோட ஒன்றா நிற்கிற புகைப்படம், மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமலை உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் மற்றும் உதயநிதியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கனிமொழியோட ஒன்றா நிற்கிற புகைப்படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களோட ஒன்றா நிற்கிற புகைப்படம் அப்படின்னு எடுத்து போட்டு ஐயா ஏற்கனவே பரவிருச்சு, நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவணும்னு சொன்னீங்களே, ஏற்கனவே இந்தியா முழுவதும் பரவிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த புகைப்படத்தை போட்டு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் பாருங்க, அப்பா 30 நாட்கள் தான் அப்பா, இதுதான் தமிழக மக்களின் கனவு அப்படின்னு ஒரு சவக்குழி அதுக்கு மேலே வந்து திமுகவோட கொடியை போர்த்திட்டு ஒரு திமுகவோட கொடியை ஊனி வச்சிருக்காரு. அதாவது திமுகவுக்கு 2026 சங்கு ஊதுறது தான் தமிழக மக்களோட கனவு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு புகைப்படத்தை போட்டிருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் பாருங்க, தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ வருமா அப்படின்னு செந்தில் பாலாஜியை டெல்லிக்கு CBI விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, அதை மென்ஷன் பண்ணி தாவேக்காவோட மாநாட்டில் 41 பேர் கரூரில் இறந்து போகிறாங்கல்ல, அதற்கு செந்தில் பாலாஜியும் விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை விசாரிக்க வந்த உடனே அவர் வந்து ஃபேன்லேயே போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலியெல்லாம் வந்துச்சு. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யூடியூபராக மாதிரி வீராப்பா உட்காந்துட்டு வீடியோ போட்டார். என்ன சொன்னார்? தொட்டு பாருங்கள், என் கட்சிக்காரனை தொட்டுட்டீங்கல்ல விடமாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை, அது வேற விஷயம். அதனால் மீண்டும் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்காங்க. அவர் ஃபேனில் என்ன பண்ண போகிறாரு, அவருக்கு என்ன நெஞ்சு வெளியே வரப்போகுது, அதனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மீண்டும் வீடியோ போட போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒருத்தர் கேள்வியை கேட்டிருக்காரு. இப்படி திமுகவோட மாநாடு மக்கள் காரி துப்புற மாநாடாக இருந்தாலும் இந்த சுண்டிவிக்காரன் மட்டும், இந்த சுண்டிவியில் வேலை பார்க்குற குணசேரன் ஒரு கொத்தடிமை இருக்கு பாருங்க, அந்த கொத்தடிமை மட்டும் தீயா வேலை பார்த்துருக்கு. மாநாடே முடியலை. ஆனாலும் 6 மணிக்கு ஒரு போஸ்டர் ஒன்று போடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
10 லட்சம் பேர் திரண்ட திமுக மாநாடு, தேர்தல் களத்தில் திருச்சி மாநாடு ஏற்படுத்த போதும் தாக்கம் அப்படின்னு சொல்லி விவாதத்தோட தலைப்பை போட்டிருக்கு. எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? ஐயா குணசேகரன் சார், நீங்கள் மீடியாவில் நான் இருக்கேன், நான் வந்து பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் திமுக காரன், திமுகவோட மரண கொத்தடிமை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற வேடத்தில் இனிமேவும் நீங்கள் ஏமாற்ற நினச்சா மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த், வந்தே மதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.